ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்னோட கிச்சனை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட கிச்சனோட ரேக்ஸ். இந்த ரெண்டு ரேக்ஸ் தான் என் கிச்சனுக்கு என்னோட கிராசரி ஐட்டம்ஸை வைக்கிறதுக்காக. மற்ற எந்த ஸ்பேஸுமே எனக்கு கிச்சனில் கிடையவே கிடையாது. இது சிம்பிள், மாடியுலரும் கிடையாது, நான் மாடியுலரும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நான் கேஸ் ஸ்டவ், இந்த சைடு சிங்க்குக்கு கீழே இருக்கும், இந்த சைடு நான் என்னோட பாத்திரங்கள் வைக்கணும், அவ்வளோதான். இதை மாடியுலர் சொல்ல முடியாது. நான் மாடியுலர் கிச்சனுக்கு கீழே கபோர்ட் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் இதுக்கு. ஸோ இந்த 2 ரேக்கை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்ன்றதுனால. ஸோ இதுலேயே நான் எப்படி என்னோட திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன், எப்படி நான் இப்போ 1 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஸோ இதை நான் நீட் பண்ணணும். பேப்பரெல்லாம் கிழிஞ்சு வந்துடுச்சுல்ல. ஸோ இதை நான் எப்படி நீட் பண்ணுறேன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அப்படியே என்னோட கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸையும் நான் காட்டிடுறேன். முக்கால்வாசி நான் ஹோம் சென்டரில் இருக்க ப்ராடக்ட்ஸில் தான் கிளாஸ் வாங்கினேன். சிலது வந்து ட்ரையோ பிராண்டு வாங்கியிருக்கேன். ட்ரையோ பிராண்ட் வந்து நான் மெட்ராஸ் கிளாஸ்வேரில் வாங்கினேன். சிலது இங்கே சென்னையில் டக்குன்னு வாங்கினோன்னா கரீம்பாய்ஸில் வாங்கலாம். பட் ப்ரைஸ் எம்ஆர்பி ரேட்டில் தான், 10% தான் டிஸ்கவுண்ட் தருவாங்க. அண்ட் வேற இந்த மாதிரி வேர்க்கடலைலாம் நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைங்க. அதோ இதுதான் அந்த ட்ரையோட பிராண்டு. கியூபிக் ஒரு இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஹோம் சென்டரோட ஜாரோட டைப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி எடுத்துடலாம். இதுனா வாய் கொஞ்சம் அகலமாக இருக்குது, கொஞ்சம் நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால எனக்கு ஹோம் சென்டர் பிராண்ட் பிடிச்சிருக்கு. நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க அந்த டைமில் நீங்கள் வாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, வெறும் அந்த பின்னாடி இருக்க ஜார் வந்து நம்ம எப்பயா ஆக்சஸ் பண்ணுவோம், அதை நான் பின்னாடி வச்சுட்டேன். இந்த 4 ஜாரும் டப்பர்வேர்ன்றதுனால எனக்கு தூக்கி போட மனசு வரல. ஸோ அதில் வெறும் டெய்லி யூஸ் பண்ணுற பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். அண்ட் பின்னாடி எல்லாம் எப்பயா தானே எடுப்போம். ஸோ அதுலலாம் நான் பருப்பு வகையை போட்டு வச்சுருக்கேன். கொள்ளு, க்ரீன் பீஸ் வச்சுருக்கேன். அண்ட் 1/4 கிலோ ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறதெல்லாம் சின்ன சின்ன ட்ரையோ டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக வாங்கணுன்னா கண்டிப்பாக பாரிஸில் மெட்ராஸ் கிளாஸ்வேரில் இந்தியன் ஓஷனும் காந்திலாலும் ட்ரை பண்ணுங்கள். மெட்ராஸை விட ரொம்ப ரொம்ப விலை கம்மி. நிறைய வீடியோஸில் பார்த்தேன். ஸோ நான் சொல்கிறேன், நான் போனேன்னா வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் தரேன். பிகாஸ் நான் மோஸ்ட்டாக எல்லாமே கிளாஸ்வேரில் மாற்றிட்டேன். இப்போ நான் இந்த ஸோ பேப்பர் இப்போதைக்கு எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துடுறேன். மாற்றுறதுக்கு எடுத்துட்டு எதுவுமே இல்லை. ஸோ நான் இதெல்லாம் கண்டிப்பாக டஸ்ட் போனேன்னா பண்ணிக்கலாம். வீடியோ எடுக்கிறேன். சிலது மட்டும் வாங்கணும் கொஞ்சம், அப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சிமெண்ட் வச்ச கபோர்ட்ஸ்லலாம் என்ன ஆகும்னா, அந்த மாதிரி ஸ்பைடர்ஸ் சீக்கிரமாக வருது. ஸோ அதை போக்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் அதை க்ளீன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி டஸ்டரை வச்சு முதல்ல நான் இது கடப்பாக்கல் தான் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா வைப் பண்ணிடுறேன். இப்போ நான் பேப்பர் போட போகிறது இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நான் போட போகிறேன். ஸோ அதுக்காக தான் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணுறேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் 3 in 1 மாதிரி என்னோட கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸும், அதுக்கப்புறம் நான் ஒரு டிஃப்ரெண்ட் டிஐவே ஐடியா மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். லைட்டாக கொஞ்சம் அந்த ஹிட் ஸ்ப்ரே மட்டும் லைட்டாக போட்டு கொஞ்ச நேரம் வெளியே விட்டுடுறேன். ஏன்னா கரப்பாம்பூச்சி இன்கேஸ் வரலாம். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஹிட் ஸ்ப்ரே போட்டுட்டு ஒரு 1/2 an hour நான் ஓப்பன்லேயே வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். நான் இப்போ என்ன ஷெல்ஃப் லைனிங் போட போகிறேன்னா, நிறைய பேர் இதை உங்களுக்கு தெரியும், நீங்கள் இதை எல்லாமே கிச்சனில் போட்டிருப்பீங்க, கிரீஸ் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அது கிச்சனில் போட ஈடுபாடு கிடையாது. ஸோ அதை நான் என்ன பண்ணேன், 4 வாங்கிட்டு வந்தேன். என்னோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரவணா ஸ்டோர் வீடியோவில். ஸோ அந்த 4 என்ன பண்ண போகிறோம், நான் கிச்சனில் இதுக்கு லைன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி அவுட்லுக் இருக்குதுன்றதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ என்னடா இது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிட்டீங்கன்னா, கிச்சனுக்கு உங்களுக்கு என்ன கலர்ஸ் விருப்பமோ அது வாங்கிடுங்க. க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எந்துவாக இருக்கும் கிச்சனில் இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். ஏற்கனவே இது நான் ஒன்று வாங்கி நான் என்னோட பூஜை ரூமில் போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் 4 வாங்கியிருக்கேன். ஸோ இதை எப்படி போடலான்றத கொஞ்சம் நான் பார்த்துட்ருக்கேன். 1 போடலாம், 2 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வெர்டிக்கலாக 2 போட்டுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிவிட்டு வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என் இந்த மாதிரி நான் எடுத்துட்டு அளவு எடுத்து நல்லா நீட்டாக கட் பண்ணிடுங்க. ஸோ 2 கவர் வந்து ஒரு ஷெல்ஃபை லைன் பண்ணிடலாம். கீழே கீழே இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக இருக்கும்.
ஸோ அது ஐடியா வச்சுட்டு தான் நான் கிரீன் கலர் மற்ற நிறைய ஃப்ளவர் ஷேப் இருக்கு. ப்ளூ கலர்ல இருந்துச்சு. நிறைய கலர்ஸ் இருந்தது. பட் எனக்கு கிரீன் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல முடியாது. இது ஒன்று தான் கிரீன்ல இருந்துச்சுன்றதுனால நான் இதை எடுத்துட்டேன். ஸோ இதை நான் எப்படி ஷெல்ஃபை லைன் பண்ணுறேன்றதை உங்ககிட்ட காட்டுறேன் வீடியோவில். நல்லா நம்ம அளவு எடுத்துட்டு இப்போ அந்த கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு சீல் பண்ணிவிடுங்க. நான் அதை பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ரெண்டுத்தையும் ஒட்டிட்டேன். ஒன்று மேலே ஒன்றும் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ரெண்டுத்தையும் நான் ஒட்டிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஸோ இது நம்ம போட்டதுனால என்னன்னா, இனிமேல் நம்ம பேப்பரே மாற்ற தேவையில்லை. அண்ட் ஏதாவது அழுக்கு படிஞ்சால் கூட அந்த டஸ்ட்டில் வச்சு வைப் பண்ணிடலாம். இல்லை லைட்டாக ஈர துணியை வச்சு வைப் பண்ணிடலாம். சோப்பு தண்ணி போட்டிங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் லுக் கொடுத்துரும். ஸோ சோப்பு தண்ணி போடாதீங்க, வெறுமனே டஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம கீழ் ஷெல்ஃபையும் போட்டுட்டு நம்ம அடுக்கி வைக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். பேப்பர் போட்டால் ஸ்டார்டிங் நீட்டாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு கழிச்சு ரொம்ப டல்லாக ஆகிடுது. நமக்கும் ரொம்ப அழுக்கான மாதிரி ஃபீல் வந்தது. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடுறேன். ரொம்ப ஆஃபனாக எடுக்காத பருப்பை மட்டும் நல்லா தொடச்சிட்டு ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். இல்லைன்னா நம்ம யூஸ்வலாக வீட்டில் பண்ணுவோம்ல, சோப் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த சொல்யூஷன், வினிகர், சோப்பு, பேக்கிங் சோடாலாம் போட்டு, ஸோ அதை வச்சு கூட நீங்கள் தொடச்சிக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. நான் இது கலர் எல்லாமே ஒன்றும் பேலன்ஸாக இருக்கணும்ன்ட்டு எல்லா பருப்பு வகையும் நான் பின்னாடி வைக்கிறேன். ஸோ இந்த பருப்புலாம் நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 3-4 மாதத்துக்கு வரும். ரேராக தானே எடுப்போம். ஸோ அதனால் பின்னாடி கடைசியில் இருக்கட்டும். அது கொஞ்சம் ஹைட்டாக வேறு இருக்குது. ஸோ அதிலே பின்னாடி இருக்கட்டும். க்ரீன் பீஸு, சிக்பி, கொள்ளும் இதுவும் சோயாவும் வச்சு, இதுதான் சோயா, அது வேறு ஏதோ ஒரு பட்டாணின்னு நினைக்கிறேன். ஒயிட் பட்டாணி, எல்லோ பட்டாணி. இது அந்த ட்ரையோட பிராண்டு. ஸோ ட்ரையோட பிராண்ட் விலை பார்த்தீங்கன்னா 130 அந்த மாதிரி. நீங்கள் பெப்பர் ஃப்ரையில் வந்து சேல் போடும்போது கம்மியாக இருக்கும். அப்போ கூட ட்ரை பண்ணிக்கலாம். பிக் பாஸ்கெட்டில் கூட இப்போ இந்த ஜார்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, பாருங்கள் நீங்கள். ராக்ஸ் பிராண்டு. அண்ட் இதெல்லாம் நான் வந்து ஆஃபரில் வாங்கலை. இது நான் கடைக்கு போய் தான் வாங்கினேன். கரீம் பாய்ஸில் தான் வாங்கினேன். ஏன்னா வர வழியில் அடையாரில் இருந்ததுனால நான் இதை வாங்கிட்டேன். பட் 10% தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பட் சட்டுன்னு நீங்கள் வேணும்னா கூட கரீம் பாய்ஸ் ஆன்லைன் வெப்சைட்லேயும் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. பட் ரொம்ப நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் தர மாட்டாங்க. ஸோ அது வந்து சம்பா ரவை. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தொடச்சிட்டு அடுக்கி வச்சிடுங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸில் கொடுக்கும்போது கிளாஸஸாக மாற்றிடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினேன். போன வருஷம் வாங்கினதுலாம் அந்த ட்ரையோ பிராண்டெல்லாம் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜார் இல்லைன்ட்டு அதில் நான் ரெட் பீன்ஸ் வச்சுட்டேன். அதே ஜார் கூட அழகாக லைனாக ஃபுல்லாக அடிக்க கூட வைக்கலாம். ஸோ அது கூட ட்ரை பண்ணுங்கள். அந்த ஜார்ஸ்லாம், தண்ணி குடிக்கிற ஜார்லாம் பாரிஸில் போனீங்கன்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் லைனாக அடுக்கி வைக்கலாம். லாஸ்ட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் நான் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் நான் என்னோட பருப்பு, எல்லா ஸ்பைஸ் எல்லாத்தையும் நான் வைக்கணும். ஸோ பார்த்தா கொஞ்சம் கச்ச கச்சன்னு தான் இருக்கும். அடுக்குனா கூட அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வேறு வழி கிடையாது. நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. அப்பயும் அடுக்குன மாதிரி இல்லையேன்னு நீங்கள் நினைப்பீங்க. வேறு இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் எனக்கு கீழே இருக்க அந்த கடப்பை அழுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காச்சும் கொஞ்சம் நீட்டாக ஆயிடுச்சுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்னது 1/4 கிலோவில் வாங்குறது. ஸோ கிளாஸில் வைக்கிறது வந்து வண்டு வராமல் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி பாட்டிலில் வைக்கலாம்னு நினச்சேன். பட் அது கொஞ்சம் வரவங்க என்னன்னு நினைப்பாங்கன்றதுக்காக சும்மா சாம்பிள் மாதிரி. பட் அந்த பாட்டில்ஸும் நல்லா தான் இருக்குது. அதில் நிறைய டிசைனாக வரும். ஸோ அந்த மாதிரி பாட்டில்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கூட போட்டு வைக்கலாம். எண்ணெய்லாம் நான் அந்த மாதிரி பாட்டில்ஸில் தான் ஊற்றி வைக்கிறேன். ஸோ இப்போ நான் அடுக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு நீட்டாக சொல்கிறேன். இப்போ நான் ஓரளவு எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அந்த ஓரத்தில் வந்து ஸ்பைசஸ் இருக்குது. இங்கே பருப்பு வகைகள் இருக்குது. பின்னாடி நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. மிளகா பொடி, டீத்தூள். இது ரெண்டும் மட்டும் பிளாஸ்டிக். ஏன்னா டக்குன்னு எனக்கு எடுக்கிறதுக்கு ஆக்சஸாக இருக்கணும். டக்குன்னு நம்ம அவசரத்தில் டீ போடும்போது உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக அது ரெண்டுத்தையுமே நான் பிளாஸ்டிக்கில் வச்சுட்டேன்.
ஏன்னா கடகடன்னு காலையில அவசரத்துல பண்ணும்போது ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்காக அது 2மே பிளாஸ்டிக்லயே இருக்கட்டும். அப்புறமா மாத்திக்கலாம் அப்படின்றதுக்காக. பட் கீழ எல்லாத்தையும் இருக்கு. கீழ கொஞ்சம் அடுக்க வேண்டியதும் இருக்கு. ஸோ முதல்ல மேல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழ வரலாம். ஸோ இப்போ எல்லாமே நீட்டா ரெடி ஆயிடுச்சு. மேலேயும் அடுக்கிட்டேன், நான் கீழேயும் அடுக்கிட்டேன். எடுத்தா ரொம்ப லென்த்தியா இருக்கும். மேல 2 போட்டேன். கீழ ஒரே ஒரு அந்த ஷீட் போட்டுட்டு, இதுல கட் பண்ண எக்ஸ்ட்ராவையும் போட்டுட்டேன். இந்த சைட் ஸ்பைசஸ், அந்த சைட் பருப்பு வகைகள், இந்த சைடும் டெய்லி யூஸ் பண்ற பருப்பு இந்த ஓரத்துல இருக்கு. நான் சொன்ன மாதிரி. இது 5 பெட்டி எப்பயும் வேணும். கொஞ்சம் ஸ்பேஸ் ஏன் வச்சிருக்கேன்னா, பின்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி இழுக்கும்போது, முன்னாடியே நம்ம அடைச்சு வச்சுட்டோம்னா, எனக்கு ஃபுல்லா எடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த இவ்ளோ இடத்த வந்து நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அப்பன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறத எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் முன்னாடி இடம் கண்டிப்பா தேவை. முன்னாடியும் ஃபுல்லா வச்சுட்டோம்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக ஓப்பனா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இது க்ளோஸ்டா இருக்கு. இந்த சைடு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பேக்கிங் சோடா, தனியா பொடி, மிளகாய் பொடி, சின்ன சின்னதா வெறும் மிளகாய் பொடி, பெப்பர் எல்லாமே அது உள்ள இருக்கும். நீங்க கீழ பார்த்தீங்கன்னா, இதுவும் எல்லாமே நானு இதுல தான் வாங்குனேன். ஹோம் சென்டர்ல வாங்குனதுன்னா, அங்க வந்து ஆட்டா வச்சிருக்கேன். பாஸ்மதி அரிசி. இதுல நெய் ஊத்தி வச்சிருப்பேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ராகி குழந்தைக்கு குடுக்கறது. பின்னாடி வந்து பச்சை அரிசி. அதுக்கு பின்னாடி காஞ்ச மொளகா. இது வந்து சத்து மாவு பொடி வச்சிருக்கேன். இதெல்லாம் அந்த பொடி ஐட்டம்ஸ மட்டும் அந்த கிளிப் ஆன் ஜார்ஸ்ல வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நமுத்து போன வாசனை வரதே கிடையாது. ஸோ நீங்க வெளிய வாங்கலாம். எங்க வாங்குனாலும் சரி, வெளியவும் நீங்க மெட்ராஸ் கிளாஸ்வேர்லயும் ஒரே விலையா இருக்கு. ஹோம் சென்டரும் மெட்ராஸ் கிளாஸ்வேரும். ஸோ அதனால நான் ஹோம் சென்டரே வாங்கிட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து காஞ்ச மொளகா விதை இல்லாம எடுத்து வைப்பேன். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து அந்த எக்ஸ்ட்ரா கெச்சப் சாஸஸ்லாம் இருக்கும். இந்த ஓரம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில். ஸ்டாக் வச்சிருக்க ஆயில், மஸ்டர்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய், தலைக்கு போடுற எண்ணெய், கேஸ்டர் ஆயில், டர்மெரிக் ஆயில். இது எல்லாமே இந்த சைடுல இருக்கு. எல்லா ஆயில்ஸும் ஒரே சைடுல. அது வந்து ஸ்டாக் நான் 2 பாட்டில் எக்ஸ்ட்ரா வாங்குனதுனால கடைசியில வச்சிருக்கேன். யூஸ் பண்ணும்போது நம்ம அத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒன்லி ஒன் ஸ்பைசஸ் தான். பிரியாணிக்கு போடுற பிரியாணி கறி வகைகளுக்கு போடுற பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு அது எல்லாமே இந்த மாரி சின்ன சின்ன ஜார்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு இது வந்து என்னது காஞ்ச மிளகா தூள். தூள் இல்ல. அது என்னது? அது என்னமோ சொல்லுவோம். அது பேர் மறந்துட்டேன். இது வந்து ஏலக்காய். அது எல்லாத்தையும் இந்த சைடு எல்லாம் ட்ரேல வச்சா டக்குன்னு எடுத்து மேல வச்சுட்டு அந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணிடலாம். இதுக்கு பின்னாடி ஊறுகாய், சோம்பு, இது வந்து தண்ணியில போட்டு குடிக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வகைகள் எல்லாம் இங்க இருக்கு. அதுக்கு பின்னாடி அந்த ஹேண்டில் வச்ச பாஸ்கெட்ல பாத்திரங்கள், யூஸ் பண்ணாத பாத்திரம் குட்டி குட்டி யாராவது வந்தா அவங்களுக்கு ஏதாவது போட்டு குடுக்கறது. இந்த டப்பால எல்லாத்தோட ஸ்பைசஸையும் வச்சிருக்கேன். பேக்கெட் பண்ணி வச்சதெல்லாம் அந்த எல்லோ கலர் டப்பால இருக்கு. கொஞ்சம் ஷேக்கியா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். ஓகே. இவ்வளோதான் இப்ப என்னோட கிச்சன நான் நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னதுக்கு விட இப்ப கொஞ்சம் ஸ்பேஸும் தெரியுது. கொஞ்சம் நீட்டாவும் இருக்கும். கதவு தொறந்த உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு எனக்கு. ஸோ இந்த மாதிரி உங்க கிச்சன்லயும் அந்த லைனர் யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாரி அடிக்கடி பேப்பர் மாத்துற பிரச்சனையே நமக்கு கிடையாது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மீதி பேப்பர நான் என்ன பண்ணேன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ. கிளியரா இது மார்னிங் எடுத்தது. அத நம்ம ஈவினிங் எடுத்ததுனால சரியா தெரியல. ஸோ மீதி இருந்தத நான் ஃப்ரிட்ஜ் மேலயும் லைன் பண்ணிட்டேன். ஸோ தட் இதுக்கு மேல நான் கிளாத் போட்டிருந்தேன். இப்போ நான் அத ஃப்ரிட்ஜ் மேலயும் சரி வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்றது மீதி இருந்தத லைன் பண்ணிட்டேன். ஃபுல்லா இங்கேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பேப்பர் வந்துச்சு. அண்ட் லாஸ்ட்ல பண்ணதுல இருந்த எக்ஸ்ட்ரா பேப்பர கீழ இந்த சைடு வச்சுட்டேன். இது கொஞ்சம் ஏன்னா என் பொண்ணு அடிக்கடி தொறந்து விட்டுடுறா. அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் உள்ள போயிடுது. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இது கொஞ்சம் ஏர்லி மார்னிங் 7:00 எடுத்ததுனால கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அழகான வீடியோல பார்க்கலாம். பாய்.